ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பர்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 செவ்வாய் பிப்ரவரி 4 அன்று 10ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். எனவே ராசிநாதன் உச்சமாவதால் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். தொட்டது துலங்கும், வெச்சது விளங்கும். இதுவரை நிலுவையில் இருந்த வம்பு வழக்குகள் வெற்றியாகும். 2-7 சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் 9ஆம் இடமான தனுசிலும் பிப்ரவரி 13 அன்று 10ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். வெற்றி ஸ்தானத்தில் தனாதிபதி அமர்ந்து பல வகையிலும் மேன்மை தருவார். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 3-6 புதன் பிப்ரவரி 12 வரை 10ஆம் இடமான மகரத்திலும் பிப்ரவரி 13 முதல் 11ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். வெளிநாட்டு படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு விசா கிடைத்து செல்லும் நேரம். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். சகோதர வகை உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4 சந்திரன் 6ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5 சூரியன் பிப்ரவரி 13 வரை 10ஆம் இடமான மகரத்திலும் பிறகு 11ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசாங்க காரியங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த மாதம். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். குழந்தை பாக்கியத்துக்காக வைத்தியம் செய்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரம். ராசிநாதன் 5 சூரியன், 2 சுக்கிரன், 3-6 புதன் ஆகிய 4 கிரகங்கள் உங்கள் 10ஆம் இடமான மகரத்தில் கூட்டணி அமைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு. 9-12 குரு உங்கள் ராசியில் அமர்ந்து உங்கள் கௌரவத்தை மேம்படுத்தி அங்கிருந்து 5ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான துலாம், 9ஆம் இடமான தனுசை பார்வையிடுவதால் குழந்தைகள் வகையில் மேன்மை. கணவன் மனைவி சுமூக உறவு இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். 10-11 சனி லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையை தர உள்ளார். நினைத்த வேலை மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். சனி பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதால் உங்கள் வார்த்தையாலும் நடத்தையாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். குழந்தைகளின் நடத்தையிலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருக்கவும். ராகு கேதுக்களால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. இருப்பினும் கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். சிறு உடல்நல பாதிப்பை தவிர வேறு எதுவும் உடல்நல விஷயத்தில் தென்படவில்லை. 4 சந்திரன் 6ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 4-5. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.